ஆன்லைன் பேண்ட்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல ஒரு சைஸ் சார்ட் இருக்கும். அந்த சைஸ் சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெயிஸ்ட் அப்படின்னு இருக்கும். பிரஸ்ட் எங்க முடியுதோ அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. ட்ரெஸ் படுற மாதிரி மேல வச்சுட்டீங்கன்னா இதுதான் வந்து வெயிஸ்ட் சைஸ். எல்லா துணியும் உள்ள போய் தொப்பை தெரிஞ்சு அப்படி இப்படி இருக்குல்ல. ஆக்சுவலி பிளஸ் சைஸா இருந்தா தொப்பை இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் விட்டுருக்கேன். பட் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து கீழே வரைக்கும் இருக்குல்ல அது வந்து இன்சீம் லெங்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ரைஸும் இன்சீம் லெங்த்தும் பிளஸ் சைஸ்க்கு வேற மாதிரி வைக்கணும் அப்படின்ற அறிவே சில பிராண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட பிராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பேண்ட் கூட அப்படிதான் இருக்கு. ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் அழகான பேண்ட் கிடையாது. நிறைய சைஸ் சார்ட்ல ஃப்ரண்ட் ரைஸே இருக்காது. பட் சில சைஸ் சார்ட்ல ஃப்ரண்ட் ரைஸ் இருக்கும். நம்ம எங்க பேண்ட் போடுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி வச்சீங்கன்னா சென்டர்ல வச்சீங்கன்னா எவ்வளவு வருதோ அதான் 11 இன்ச்சஸ் கைண்ட் ஆஃப் வருது. ஸோ ஃப்ரண்ட் ரைஸ் 11 இருக்க மாதிரி நான் வாங்கிப்பேன். ஃப்ரண்ட் ரைஸ் கம்மியா வாங்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல டைட் ஆயிடும். அப்புறம் நம்ம உட்காரும் போது கிழிஞ்சு போயிடும். நம்மளுக்கு தொப்பை இருக்கு அதனால நம்ம வந்து அப்படி இருக்கோம் அப்படிலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அடுத்த காலம் வந்து ஹிப்னு இருக்கும். ஹிப்ஸ் வந்து நம்ம சென்டர் ஆஃப் த பட்ல வச்சுட்டு சில டைம் வலிக்கு கீழே போயிடும் இல்ல மேல வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால நீங்க ரொம்ப பார்த்து வைக்கணும். அப்படியே ஃபுல்லா வந்தீங்கன்னா இங்க வந்து சென்டர் ஆஃப் த நேவல் அந்த இடத்துல வச்சோம்னா எவ்வளவு வருதோ அவ்வளவுதான். என்னோட வந்து 58 to 60 ஏதாவது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தை சைஸ். தை சைஸ் வந்து சார்ட்ல இருக்காது. ஆனா நம்ம வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். எல்லா பிராண்ட்ஸுமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருப்பாங்க. போய் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனி டீம் இருக்கும். உங்களோட சைஸ் என்னவோ அது 6XL அப்படின்னா 6XL தை சைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க யூஸ்வலா சொல்லுவாங்க. இல்ல நம்மளோட வந்து சொல்லிட்டு இது பத்துமா இந்த பேண்ட் பத்துமான்னு கேட்டா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க பத்துமா பத்தாதா அப்படின்னு. எங்க பெரிய தை ஸ்டார்ட் ஆகுதோ அங்க ரைட் பிலோ த ஹிப் தான் நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பெருசா இருக்கும். அதனால அந்த இடத்துல வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நான் இங்க சென்டர்ல வச்சிருக்கேன். இங்க வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால நான் பார்க்கல. 35 இன்ச்சஸ் இருக்கும் என்னோடது. நெக்ஸ்ட் காலம் வந்து லெங்த் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்க போடுறோமோ பேண்ட் அந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து லெங்த். ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க ரொம்ப டாலா இருக்கீங்க அப்படிங்கும்போது பேண்ட் சைஸ்க்கு லெங்த் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி என்னோட சைஸ்க்கு பேண்டே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குவேன். த்ரிஃப்ட்ல தான் மோஸ்ட்லி வாங்குவேன். கேஸ் நமக்கு 6XL 7XL 8XL 10XL அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் ரைஸ் தை சைஸ் இது ரெண்டுமே பார்க்காம 6XL லாஸ்ட் சைஸ் அப்படின்னு வாங்குனீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிடும். ரீஃபண்ட் பாலிசியே பார்த்துக்கோங்க. பட் நம்மளுக்கு பத்தாம போய் அதை யூஸும் பண்ண முடியாம காசும் வேஸ்ட் ஆகி அதனால வேண்டாம். அதனால ரீஃபண்ட் பாலிசியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க.